Dear 12th standard students, I am Metro Karnagaran. In example 9.7, you are going to integrate the greatest integer function of 2x. In the symbol pair, greatest integer function. The floor function solluvaanga, box function solluvaanga. You forget about this integration. You must know the concept about the greatest integer function. நான் எடுத்த உடனே greatest integer function 2x க்கு போகல, வெறும் x க்கு பத்தி பேச போறேன். greatest integer function x. இத பத்தி டீடைலா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுனா, if you know about the greatest integer function of x, you can easily do 2x. இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் சும்மா y is equal to அப்படினு வெச்சுக்கிறேன். நான் உடனடியாக என்ன செய்ய போறேன்னா, ஒரு கிராஃப் வரைய போறேன். ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டேனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த சம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். What is the graph? Give convenient values for x. ரொம்ப limited values தான் கொடுக்க போறேன், நிறைய தர போறது இல்ல. x க்கு இங்க யாரோட ஆன்சர் எழுத போறேன்னா y. y is called greatest integer function of x. என்ன ஆன்சர் கொடுக்க போறீங்க? 0.2 கொடுக்கலாம்னு இருக்கறேன், 0.4 கொடுக்கறேன், 0.6 கொடுக்கறேன், 0.8 கொடுக்கறேன், 0.9 கூட தரேன். அப்புறம் 1.2 கொடுக்கறேன், 1.4 கொடுக்கறேன், 1.6 கொடுக்கறேன், 1.8 கொடுக்கறேன், 1.9999 கொடுக்கறேன். நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் x க்காக அசைன் பண்ணியிருக்கிறேன். அப்போ y என்ன கிடைக்கும்? greatest integer function of 0.2 என்ன ஆகும்? greatest integer function ஓட டெஃபினிஷன் என்னன்னா, it reaches the minimum value, minimum integer value ரீச் பண்ணிடும். 0.2 ஓட minimum integer value 0, 0.4 ஓட minimum integer value 0, 0.6 ஓட minimum integer value 0, 0, 0, 1.2 ஓட minimum integer value 1, 1.4 minimum value 1, 1.6 minimum integer value 1, minimum integer வீட்டில் தான் வரும். 1.8 minimum integer value 1, 1.9 உடைய minimum integer value 1, 1.9999 வரைக்கும் தான் வரும். இதுவே 2.0 கேட்டால் 2 தான் வரும், 2.0 கேட்டிங்கன்னா 2 தான் வரும். அப்போ 1.999 வரைக்கும் போட்டிருக்கேன். Just I am going to draw a graph for this one. இங்கே பாருங்க, this is my x-axis and this is my y-axis. This is a graph representing greatest integer function of x. This is my 1 and this is my 2, right? இப்போ நான் numbers plot பண்ண ஆரம்பிச்சிடுறேன். This is my 1 and this is my 2. Numbers plot பண்ணிடலாமா? The first number is 0.2, 0. 0.2, னா இங்கே தான் வரும். 0.4, 0. 0.6, 0. 0.8, 0. 0.9, 0 இங்கே தான் வரும். அப்போ if you join this, you will get a blue line up to 1 from 0. இந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்காது, இட்ஸ் a hole. இங்கே ஆன்சர் கிடைக்காது, அதனால் ஒரு ஹோல் போட்டுக்காச்சு இந்த இடத்துல, ரைட்? அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட் உங்களுக்கு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நான் சேர்க்குறேன், நான் 1 சேர்த்துக்கிறேன். நான் 0.9க்கும் 1.2க்கும் நடுவில் ஐ எம் கோயிங் டு புட் an extra point 1. 1 போட்டால் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூஸ் 1 தான், 1க்கு 1 தான், 1க்கு 1 தான். ஏன்னா உங்களுக்கு பிளாட் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதை பிளாட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1க்கு ஆன்சர் 1, 1க்கு ஆன்சர் 1 இங்கே போயிடுவீங்க, ரைட்? 1க்கு ஆன்சர் 1, 1.2க்கும் 1, 1.4க்கும் 1, 1.6க்கும் 1, 1.8க்கும் 1, 1.99 வரைக்கும் 1, 2க்கு ஆன்சர் வராது, ஹோல், இட்ஸ் அ ஹோல். அப்போ if you join this, it is a graph. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இட்ஸ் கால்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன், இட்ஸ் கால்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இதுக்கு நேராக ஸ்டார்ட் ஆகும், 3க்கு நேராக ஸ்டார்ட் ஆகிட்டு இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இட் இஸ் கால்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ப்ளூவில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். திஸ் இஸ் an example for y is equal to x. Okay, this is a basic for greatest integer function. You live it. Next நம்ம சம்மோட ஹீரோ கிட்ட வரலாம். y is equal to 2x, greatest integer function of 2x. Now I am going to find a graph for y is equal to 2x in the same way. இப்போ நான் போட்ட மாதிரியே தான் செய்ய போகிறேன், ஒன்றுமே கிடையாது. கிராஃப் வரைஞ்சாதான் உங்களுக்கு இன்டகிரேஷன் புரியும். ஹவு டு இன்டகிரேட், எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் உங்களால் இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறேன், கன்வீனியன்ட் வேல்யூஸ். ஆனால் இங்கே y is equal to என்னன்னா
2 times of x. You have to multiply by 2, then you have to find the greatest integer function. You have to multiply by 2, then you have to find the greatest integer function. அதே மாதிரி I'm going to take some values 0.2 எடுத்துக்கிறேன், 0.4 எடுத்துக்கிறேன், right? அதுக்கு அடுத்தது 0.5 எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் 0.8 எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு 1 எடுத்துக்கிறேன், 1.2 எடுத்துக்கிறேன், 1.4 எடுத்துக்கிறேன், it goes on, right? இப்போ என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். 0.2 கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்களேன். y is equal to 2 into 0.2, that is 0.4. What is the nearest integer to 0.4? 0, 0, 0. Next, y is equal to greatest integer function of 2 into 0.4, that is 0.8. What is the closest integer? 0, 0, 0. 0.5, 0.5, 0.5, 2 into 0.5. 2 into 0.5 na உங்களுக்கு actual answer 1. 1 க்கு integer value 1 தான். அப்போ answer is 1. Answer is 1. Answer is 1. Next, 0.8. y is equal to 2 times 0.8. 2x தான் ஃபார்முலா உங்களுக்கு. 2x திருப்பி இங்க வெறும் x, இங்க 2x. அதனால நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு தான் greatest integer function கண்டுபிடிக்கணும். 2 into 0.8 is 1.6. 1.6 உடைய nearest integer, lowest nearest integer is 1. Therefore your answer is 1. Again 1 substitute பண்ண போறோம். y is equal to 2 into 1, answer is 2. The nearest integer value is 2 only. அப்ப 2 ஓட nearest integer value 2 தான். Then 1.2, y is equal to 2 into 1.2, that is 2.4. Nearest integer value is 2, 2, 2. அதே மாதிரி y is equal to 2 into 1.4, 1.4. Your answer will be 2.8. Nearest integer is 2, 2, 2. And it goes on. Right? These are some of the examples. Now 1.5 போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. 1.5 போட்டுட்டேன்னா உங்களுக்கு y is equal to 2 into 1.5. 2 into 1.5, that is 3. The integer value is 3. இப்போ greatest integer functionனா உங்களுக்கு integer வரணும், ஆனால் அதை விட சின்னதாக வரணும். It reaches the integer which is less than 1.6. அப்போ 1.6 ஓட கம்மியான இன்டிஜர்னா 1 தான் வரும். அதனால தான் இங்கே 1 போட்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 வந்திருக்கும். லோயஸ்ட் இன்டிஜர் 2 தான். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸ். இதை கிராஃபாக அரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த கிராஃபுக்கு என்ன வித்தியாசன்றது நல்லா பார்த்துங்க. This is my 0, this is my 1, and this is my 2, right? This is my 1 and this is my 2. இது என்னுடைய 0.5, இது என்னுடைய 1.5, right? இப்போ நான் இந்த சம்முக்கு உங்களுக்கு கிராஃப் எப்படி வரைய போறேன்னு சொல்றேன் பாருங்க. 0.2 க்கு 0 தான் வேல்யூ. 0.2 க்கு 0 தான் வேல்யூ. ப்ளூலயே வரையறேன். 0.0 க்கு 0 தான் வேல்யூ. இங்கே தான் வரும். 0.2 க்கு 0வே தான் வேல்யூ. 0.4 க்கும் 0வா தான் வேல்யூ. இப்போ இதை ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இதை ஜாயின் பண்ணுறேன், இதை ஜாயின் பண்ணுறேன். இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன் அங்கே ஒரு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும்னா 0.5க்கு மேலே போயிடுவீங்க. 0.5க்கு என்ன ஆன்சர் வருது? 1 வந்துடும் பாருங்கள். 0.5க்கு 1 வந்துடுவீங்க. இங்கே போயிடுவீங்க. யூ கம் ஹியர். இட் இஸ் 0.5, 1. இந்த பாயிண்ட் வந்து 0.5, 1. 0.5, 1. 0.8க்கும் 1 தான் வரும். 0.8க்கும் 1 தான் வரும். அப்புறம் 1 வந்தால் 2க்கு போயிடுவீங்க. அதனால் இங்கே வரைக்கும் உங்களுக்கு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். 1ல் ஆன்சர் வராது. யூ கெட் அ ஹோல். ஏன்னா 1 போடும் போது ஆன்சர் என்ன ஆகிடுது? 2 ஆகிடுது. இங்கே போயிடுவீங்க. உங்களோட ஆன்சர் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடும். அதுக்கப்புறம் 1.2க்கும் 2, 1.4 வரைக்கும் 2 தான். 1.5க்கு ஆன்சர் வராது. எங்கே போயிடுவீங்க? 3க்கு போயிடுவீங்க. இங்கே போயிடுவீங்க. யூ கோ யர், ரைட்? அப்போ இந்த லைன் ஷார்ட் ஆகிடும். பெருசாக இந்த லைன் இங்கே 1 வரைக்கும் போன லைன் 0.5 வரைக்கும் தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு 2 வரைக்கும் போயிருக்கும் நம்பர் 1க்கு நேராக. ஆனால் இங்கே நம்பர் 1க்கு நேராக பார்த்தீங்கன்னா 1 வரைக்கும் தான் வந்திருக்கும். ஏன்னா 2 times x. This is the graph of 2x, greatest integer function 2x. இப்போ 0 to 0.5 வரைக்கும் தான் உங்களுக்கு greatest integer function வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிடும், ரைஸ் ஆகிடும்.
அதுக்கப்புறம் 1 to 1.5க்கு ரைஸ் ஆகிடுவீங்க, 1.5 to 2க்கு ரைஸ் ஆகிடுவீங்க. இந்த கிராஃப் வச்சுக்கிட்டு தான் இந்த சம்மை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த கிராஃப் ஐடியா புரிஞ்சிடுச்சுன்னா the integration is very very easy. Up to this I have explained what is greatest integer function of x and 2x. What are the difference between the graphs of greatest integer function of x and 2x. Then we will start our integration. Coming back to our integration, I want to integrate 0 to 1 greatest integer function of 2x. 0 to 1 greatest integer function of 2x dx. There is no direct integration for greatest integer function. இதுக்கு direct integrate பண்ண முடியாது. You have to refer the graph, you have to split the integration, then only you can integrate. ஏன்னா greatest integer function gives only the values, answers தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் இன்டெகிரேஷனே பண்ண முடியும். அதனால் டேரெக்டாக நம்ம ஆர்டினரி இன்டெகிரேஷன் மாதிரி எக்ஸை வேரியபிளாக வச்சுக்கிட்டு இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். 2x y is equal to 2xன்னு போட்டிருக்கேன். y is equal to 2x. சும்மா ஒரு சின்ன டெஃபினேஷன். 0.2லேருந்து 0.5 வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் 0. இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ you start with the 0, you start with the 0. 0லேருந்து up to 0.5 அல்லது ஆஃப்னு சொல்லலாம், up to half. உங்களுக்கு ஆன்சர் ஃபுல்லாக 0 தான் வரும். ரைட்? அதே மாதிரி உங்களுடைய எக்ஸோட வேல்யூ 0.5லேருந்து up to 1 உங்களுக்கு ஆன்சர் 1 தான் வரும். அப்போ இங்கே 0 தான் வரும், இங்கே 1 தான் வரும். அப்போ இது வரைக்கும் தான் நான் போடுறேன், ஏன்னா நம்மளோட இன்டெகிரேஷன் இஸ் அப் டு 1. நம்மளோட இன்டெகிரேஷன் அப் டு 1. இன்னும் நிறையா போடலாம். நான் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய கிராஃப் நல்லா பாருங்கள். 0 to 0.5 y-யோட ஆன்சர் 0 தான். திஸ் இஸ் மை y ஆக்சிஸ். y-யோட ஆன்சர் இஸ் 0 இங்கே எல்லாமே. 0.5 to 1 y-யோட ஆன்சர் இஸ் 1. y is equal to 1. அதான் எழுதியிருக்கேன். y is equal to 1. y is equal to 0. up to this 0.5 இன்டர்வல் வரைக்கும் xக்கு நீங்கள் 0.5 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா yக்கு 0 தான் கிடைக்கும். ஆனால் xக்கு 0.5லேருந்து 1 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா not equal to 1, less than 1 தான். up to 1 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா you will get y is equal to 1. This is the output of this function, that is greatest integer function of 2x. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லை, பிரேக் ஆகி போகுது பாருங்கள். கர்வ் இங்கே வந்து பிரேக் ஆகிடுச்சு. இட் இஸ் அ ஃப்ளோர் ஃபங்க்ஷன். அப்போ இது தனி இன்டெகிரேஷனாக போட்டாகணும். உங்களுக்கு கர்வ் கண்டினியூஸாக இருந்ததுன்னா ஒரே இன்டெகிரேஷனாக போடலாம் நீங்கள். பட் த கர்வ் பிரேக்ஸ், இங்கே ஒரு பிரேக் இருக்குது, அதனால் தனித்தனி இன்டெகிரேஷனாக தான் போட்டாகணும். அப்போ திஸ் சம் கேன் பி ஸ்ப்ளிட் இன்டு 0 to 0.5, 0 to 0.5, then 0.5 to 1, that is 0.5 to 1. ஏன்னா 0 to 0.5 வேற கிராஃப், இதுக்கு தனி இன்டெகிரேஷன் போட்டாகணும். இட்ஸ் a செப்பரேட் இன்டர்வல். இங்கே வேல்யூஸே வேற கொடுக்கும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி அடுத்த இன்டர்வல் 0.5 to 1 இந்த ஃபங்க்ஷன் வேற வேல்யூஸ் கொடுக்கும். அதனால் அது தனி இன்டெகிரல். ஏன்னா இவங்களுடைய அவுட்புட்லாம் வேற வருது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும். ஏன்னா டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது, வேல்யூஸை வச்சு தான் இன்டெகிரேட் பண்ண முடியும். அதனால் இந்த ரேஞ்சில் வேறு வேல்யூஸ் கொடுக்கும், இந்த ரேஞ்சில் வேறு வேல்யூஸ் கொடுக்கும், அடுத்த ரேஞ்சில் வேறு வேல்யூஸ் கொடுக்கும். அதனால் அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பிரேக் பண்ணுறேன் நான். y dx. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி 0 to 1 y dx மாதிரி. ஏன்னா y is equal to நான் என்ன எடுத்துருக்கிறேன், 2xன்னு எடுத்துருக்கிறேன். y is equal to 2xன்னு எடுத்துருக்கிறேன். y dx நீங்கள் பிரிச்சுக்கலாம். திஸ் இஸ் the two sums, ரைட்? அப்போ இங்கே கூட நீங்கள் போட்டுக்கலாம். let y is equal to greatest integer function of 2x, that is equal to 0 to 1 y dx சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் டிஃபைனிங் திஸ் ஃபங்க்ஷன், இப்போ இங்கே வாங்க, இதெல்லாம் இங்கே எழுதிடுங்க. you have to define here y is equal to 2x means it gives a 0 value up to 0.5 and 0.5 to 1 it gives the value of 1. இந்த டெஃபினேஷன் இங்கே எழுதிடுங்க. இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு இன்டெகிரேஷன் இந்த மாதிரி பிரிச்சுருங்க. 0 to half. What is the y-ஓட வேல்யூ? y-ஓட வேல்யூ 0 dx plus 1/2 to 1 1/2 to 1 now 0.5 1/2 to 1 நம்மளுடைய அவுட்புட் y-ஓட ஆன்சர் இஸ் 1. y gives the value of 1 தான் போட முடியும். 1 dx. இப்போ தான் இன்டெகிரேஷனே பண்ண முடியும். இதெல்லாம் இன்டெகிரேஷன்லாம் பண்ண முடியும். x power 2/2லாம் போடக்கூடாது.
the value of the greatest integer function must be integrated. Greatest integer function gives different values in different intervals. அதுக்கு தான் இவ்வளோ கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ டைம் நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை ரொம்ப கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ஹையர் லெவல் ஸ்டடீஸுக்கு பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜீரோ இன்டெகிரேஷன். ஜீரோ இன்டெகிரேஷன் ஜீரோ தான் வரப்போகுது உங்களுக்கு, அதனால் டேரெக்டாக ஜீரோ போட்டுக்கலாம். நீங்கள் இதை மட்டும் இன்டெகிரேஷன் பண்ணிடுறேன் நான். கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் பண்ணினா உங்களுக்கு எக்ஸ் வரும் ஆஃப் டு 1 upper interval minus lower interval 1 minus half, therefore your final answer is half. Integration is very very simple, but அந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுட்டு ஒரு கிராஃப் போட்டுட்டிங்கன்னா எங்கே பிரேக் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். பிரேக் ஆகிடுச்சுன்னு கான்செப்ட் புரிஞ்சு போச்சு, இந்த ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் தெரிஞ்சு போச்சுன்னா எங்கே உடைக்கணும், எந்த இடம் வந்து உடைக்கணும், 0.5 0.5 அப்படின்றது க்ளீனாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா இன்டெகிரேஷன் நம்ம புக்கில் ரொம்ப 2 லைனில் போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஏன் இது உடஞ்சிதுன்னே தெரியாது. பிகாஸ் 0 to 0.5 வேறு ஆன்சர் கொடுக்கும், 0.5லேருந்து 1 வரைக்கும் இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேறு அவுட்புட் கொடுக்கும். அதனால் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் கொடுக்கறனால இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் கர்வ், இட் பிரேக்ஸ். இந்த இடம் பிரேக் ஆகி இது தனி இன்டெகிரேஷன், இதுக்கு தனி இன்டெகிரேஷன் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த நெட் ஆன்சர் இஸ் 1/2. ஓகே, தேங்க்யூ.